ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக துவங்கியது ஜேஷ்டாபிஷேகம். ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி பிரம்மோற்சவம். புன்னை மர வாகனத்தில் தனித்தும் சேஷ வாகனத்தில் தாயார்களுடனும் சுவாமி வீதி உலா. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் நடைபெற்ற குடமுழுக்கு விழா, அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் ஜேஷ்டாபிஷேக மகோத்சவம் துவங்கியது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இன்று முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த உற்சவத்தின் ஒரு பகுதியாக தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு ஸ்னப்பன திருமஞ்சனம் நடைபெற்றது. திருமலையில் உள்ள கல்யாண உற்சவ மண்டபத்தின் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை கொலுவிருக்கச் செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதி கலச பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்களவாத்தியங்கள் முழங்க சகசிரதாரை வழியே உற்சவ மூர்த்திகளுக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஜே ஷியாமலாராவ் தம்பதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் துவங்கியிருக்கும் ஸ்ரீ தெள்ளியசிங்கர் பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக சுவாமிக்கு பத்தி உலாத்தல், புன்னை மர வாகன புறப்பாடு மற்றும் தாயார்களோடு சேஷவாகன வீதி உலாவும் சிறப்பாக நடைபெற்றது. முதல் நாள் மாலை உற்சவர் தெள்ளியசிங்கரை தங்க தோளுக்கிணியானில் அமர்த்தி கொண்டு கோயிலிலிருந்து மங்கள வாத்தியங்களோடு வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். ஆலவட்டங்கள் வீசி தங்கக்குடை பிடித்தபடி உற்சவரை சுமந்து வந்து நுழைவு வாயில் ஆராதனையோடு வெளியே அழைத்து வந்தனர். வண்ணப்பட்டாடை கட்டிக்கொண்டு பலவித ஆபரணங்களுடன் திருமுடியில் கொண்டையும் அதில் மயிர்பீலி, சூரிய சந்திர பதக்கங்கள் மற்றும் கலிங்கத்திராயும் அணிந்து குழலூதும் கோலத்தில் எம்பெருமான் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். பிறகு கோயில் எதிரே உள்ள மண்டபத்தில் உற்சவருக்கு இசை வாத்தியங்கள் முழங்க பத்தி உலாத்தல் நிகழ்வு நடத்தப்பட்டது. பொய்யான நடையுடன் குழலூதும் கண்ணனாக அமர்ந்தருளிய சுவாமிக்கு சாமரங்களும் ஆலவட்டங்களும் வீச நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் வாகன மண்டபத்தில் புன்னை மர வாகனத்தில் உற்சவரை குலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். கோபியர்கள் சுவாமியை சூழ்ந்திருக்க அவர்களின் ஆடைகளை எடுத்துக்கொண்டு புன்னை மரத்தின் மேல் அமர்ந்து குழலூதியபடி ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியாக நரசிம்ம பெருமாள் அருள்பாலித்தார். மாடவீதியில் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வலம் வர பிரபந்ததாரர்களும் வேதகோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி சுவாமியை பின்தொடர்ந்தனர். உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவருக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். 2ஆம் நாள் காலை உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை சேஷ வாகனத்தில் குலுவிருக்கச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். பிரபந்த பாராயணம் செய்தபடி அத்தியாபக கோஷ்டியும் வேதங்கள் ஓதியபடி வேத கோஷ்டியும் உற்சவரை பின்தொடர்ந்து வந்தனர். இதையடுத்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சர்வலங்காரத்தோடு தாயார்களுடன் அருள்பாலித்த ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை ஏராளமானோர் கண்ணார கண்டு சேவித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சேவுக பெருமாள் ஐயனார் கோயில் பிரம்மோற்சவ பெருவிழா இனிதே நிறைவு பெற்றது. கோயில் முன்பு மல்லிகை மலர் தோரணங்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கில் ஸ்ரீ பூரண புஷ்கலா சமேத உற்சவர் ஐயனாரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் தொடங்கியதும் மத்தாப்புகள் கொளுத்தப்பட்டு பல்லாக்கு ஊர்வலம் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் புஷ்ப பல்லாக்கில் உலா வந்த உற்சவர்களை கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக தேவியர்கள் சமேத சேவகப் பெருமாள் ஐயனாரின் புஷ்ப பல்லாக்கு உலா சிறப்பாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோயிலில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு ஹோமம் வளர்த்து அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது.
முன்னதாக ஆலய வளாகத்தில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி பலவித மூலிகைப் பொருட்கள், அன்னம் ஆகியவற்றை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்தனர். இதனிடையே அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி மற்றும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப் பொடி உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஹோமத்தை நிறைவு செய்ததும் உற்சவர்களுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி தீபம் காட்டி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து சன்னதியில் உற்சவர்களை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து தூபத்துடன் தீபாரத்திகள் காட்டப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் மணப்பட்டு கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு அபித்த குஜலாம்பாள் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தெய்வ திருமண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. கோயிலில் திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மண்டப மேடையில் உற்சவர்கள் அருள்மிகு அபித்த குஜலாம்பாள் மற்றும் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை கொலுவிருக்கச் செய்து கலசாராதனையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். சூலம் வேண்டி ஈசனும் கல்யாண கோலத்தில் அம்பிகையும் திருக்காட்சி தந்தருள பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. பந்தக்கால் நட்டு ஆரத்தி காண்பித்ததும் தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்தனர். தொடர்ந்து கங்கணதாரணம் நடைபெற்று சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி ஹோமம் வளர்த்தனர். இதைத் தொடர்ந்து மாங்கல்ய பூஜை செய்ததும் அருள்மிகு அபித்த குஜலாம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டு ஆதித்தம்பதிகளுக்கு மலர் மாலைகள் சூட்டியதும் பெண்கள் ஆலம் கரைத்தனர். ஏராளமானோர் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து நடத்தப்பட்ட கும்பாபிஷேக விழா காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு உஜ்ஜயினி மாகாளியம்மன் கோயில் குடமுழுக்கை முன்னிட்டு யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து கற்பூரம் காண்பித்ததும் கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகர், மூலவர் அருள்மிகு மகாகாளியம்மன் மற்றும் உற்சவருக்கு காப்பு கட்டி பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி பல வடிவ குண்டங்களில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டி ஊர்வலம் புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்களோடு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர்கள் தூவி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மூலவருக்கும் உற்சவருக்கும் கலசாபிஷேகம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கும்பகோணம் அருகே சுந்தரப்பெருமாள் கோவில் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் ஆலய மகா கும்பாபிஷேகத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. ராஜகோபுர உச்சியை அடைந்ததும் வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி தர்ப்பை புல்லுன் மாவிலையும் கட்டி அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மீண்டும் யாகசாலையிலிருந்து மங்கள வாத்தியங்களோடு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்து பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு அபிஷேகம் செய்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே வடக்குவளவேலி ஸ்ரீ காளிங்க நர்த்தன கிருஷ்ணன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 5ஆம் கால யாக பூஜை சிறப்பாக நடத்தப்பட்டது. ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக ரத்னாங்கியோடு உற்சவர் ஸ்ரீ காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் அபயம் காட்டியபடி எழுந்தருளியிருக்க மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் கோபுர விமான கலசத்திற்கு கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கருவறையில் உற்சவர்களையும் கொலுவிருக்கச் செய்து புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள குண்டூர் பகுதியில் புதிதாக எழுப்பப்பட்ட ஸ்ரீ மகாகால பைரவநாத சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி பூஜையோடு ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதும் அங்குரார்ப்பண நிகழ்வை நடத்தினர். பிறகு கலச பிரதிஷ்டை உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தி யாக பூஜைகளை துவக்கினர். முதல் 3 கால யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன.
இதையடுத்து சுவாமி உள்ளிட்ட தெய்வ திருவுருவ சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து தத்தமது இடங்களில் பிரதிஷ்டை செய்தனர். 4ஆம் கால யாக பூஜையன்று கைலாய வாத்தியங்கள் முழங்க யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து மூலவரான அருள்மிகு மகாகால பைரவநாத சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கினர். ராமநாதபுரத்தில் முகவை ஊரணி மேலக்கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு செல்வ விநாயகர் கோயில் குடமுழுக்கையொட்டி யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கடம் புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்களோடு வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீதும் தெளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் குன்னியந்தல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அம்மச்சாரம்மன் சப்த கன்னியர் ஸ்ரீ ஐயனார் கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் பின்தொடர ஊர்வலமாக வந்தனர். பிறகு கோயிலை அடைந்ததும் கோபுர விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தியதும் சுதை சிற்ப வடிவமாக தேவியர்களுடன் அமர்ந்து அருளும் ஐயனாருக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் விசேஷ பூஜைகள் செய்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த நாகப்பள்ளி கிராமம் மலைக்கோவிலூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ பகவதி அம்மன் கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தையொட்டி முதலில் விநாயகருக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கருவறையில் உற்சவரையும் கொலுவிருக்கச் செய்து மூலவர் அருள்மிகு பகவதி அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதையடுத்து அம்பிகைக்கு மாவு கரைசல், மஞ்சள், பால், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து வண்ணப்பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் அருகே திருமலை வையாவூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தையொட்டி வேத பண்டிதர்கள் யாகசாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. இதையடுத்து வஸ்திரம் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். தேனி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சுயம்பு வீரப்ப ஐயனார் கோயிலில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட 5 அடி உயர நந்தி சிலைக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு பிரம்மாண்ட யாகசாலை அமைத்து யாகங்கள் வளர்க்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கலச புறப்பாடும் நடைபெற்றது. பின்னர் மண்டப கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். 5 அடி உயர பிரம்மாண்ட நந்தி பகவான் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து கற்பூரம் காண்பித்தனர். கோயில் மூலவரான சுயம்பு அருள்மிகு வீரப்ப ஐயனார் வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் காட்சி தர மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் இருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் உடனுரை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் 53ஆம் ஆண்டு உற்சவ பெருவிழாவையொட்டி தாயார்கள் சமேத பெருமாள் விசேஷ அலங்காரத்தோடு பிரகார வலம் வர ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். முன்னதாக மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு ஸ்ரீ பாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டதும் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. அலங்கார பிரியன் சர்வாபரண பூஷிதனாக காட்சி தர தாயார்கள் விசேஷ அலங்காரத்தோடு எம்பெருமானின் இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். இதையடுத்து பிரகார புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் தீப்பந்தம் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பின்தொடர உற்சவர்களை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒருவந்தூரில் இருக்கும் அருள்மிகு வஜ்ரபாணீஸ்வரர் கோயிலில் மூலவர் அருள்மிகு பாலாம்பிகைக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு பீடத்தின் மேல் நின்ற திருமேனியுடன் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு பாலாம்பிகைக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். களோடு வீற்றிருக்கும் விநாயகருக்கும் மூலவரான அருள்மிகு வஜ்ரபாணீஸ்வரருக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அபயமும் வரதமும் காட்டி விசேஷ அலங்காரத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ பாலாம்பிகைக்கு தூபத்துடன் தீபம் காட்டப்பட்டது. காவிப்பட்டுச் சேலை அணிந்து முத்தாரமும் வெள்ளிக்கிரீடத்துடன் மலர் மாலையும் சூடிக்கொண்டு அழகாக அருள்பாலித்த ஸ்ரீ பாலாம்பிகைக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. திருச்சி பொங்கலூர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு மாணிக்க விநாயகர், ஸ்ரீ வாடிவாசல் கருப்பு அருள்மிகு அழகு நாச்சியம்மன், ஸ்ரீ மகாகாளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு பக்தர்கள் பால் குடங்கள், தீர்த்த குடம் மற்றும் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று தெய்வங்களுக்கு சமர்ப்பித்தனர். இதை முன்னிட்டு திருச்சி காவிரி ஆற்றிலிருந்து ஜல்லிக்கட்டு காளை முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீர்த்த குடங்கள், பால் குடங்கள் மற்றும் முளைப்பாறைகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியே தாரை தப்பட்டைகள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர். நிறைவாக கோயிலை அடைந்து தீர்த்த குடங்கள், பால் குடங்கள் மற்றும் முளைப்பாரிகளை சமர்ப்பித்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கும் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலின் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு முதற்கால யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. முன்னதாக கோயிலில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி கலசாராதனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் காப்பு கட்டும் வைபவம் நடத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க யாகசாலையில் கடஸ்தாபனம் நடத்தப்பட்டது. மேடைகள் மீது புனித நீர் அடங்கிய கலசங்களை பிரதிஷ்டை செய்தனர். கோயிலிலிருந்து பிரதான கலசங்களை வேத பண்டிதர்கள் சுமந்து கொண்டு யாகசாலையை நோக்கி புறப்பட்டனர். அங்கு தாமரை பீடங்களின் மேல் பிரதான கலசங்களை வைத்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து குண்டத்தில் அக்னி வார்த்து முதற்கால யாக பூஜைகளை சிறப்பாக நடத்தி கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் இருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஸ்ரீ அருள்மொழிநாதர் கோவில் உற்சவ பெருவிழாவையொட்டி பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோயிலின் வாகன மண்டபத்தில் பிரியாவிடை சமேதராக அருள்மொழிநாதரும் பச்சை கிளி மீது அருள்மிகு அறம் வளர்த்த நாயகியும் எழுந்தருளியிருக்க கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காண்பித்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க ஆதித்தம்பதிகளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். பஞ்சமூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ தெய்வங்களை ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். ராஜகோபுரத்தின் முன்பு ரிஷப வாகனத்தின் மேல் பிரியாவிடை சமேத அருள்மொழிநாதரையும் பச்சை கிளி மீது அறம் வளர்த்த நாயகியையும் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் தொடங்கியதும் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடும் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் உடன் வர தெய்வங்களை நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு வேம்பு மாரியம்மன் கோயில் திருவிழா நிறைவு பெற்றதை அடுத்து அம்மன் கரகம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. தாரை தப்பட்டைகள், பல்வேறு இசைவாத்தியங்கள் முழங்க இளைஞர்கள் நடனமாடியபடி முன்னே செல்ல அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகத்துடன் பக்தர்கள் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பம்பைகளோடு பல்வேறு வீதிகள் வழியே அம்மன் கரகத்தை சுமந்து வந்தனர். இதையடுத்து அமராவதி ஆற்றங்கரையை அடைந்ததும் அங்கு அம்மன் கரகத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கரகமும் முளைப்பாரிகளும் நீரில் கரைக்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக துவங்கியது ஜேஷ்டாபிஷேகம். ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி பிரம்மோற்சவம். புன்னை மர வாகனத்தில் தனித்தும் சேஷ வாகனத்தில் தாயார்களுடனும் சுவாமி வீதி உலா. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் நடைபெற்ற குடமுழுக்கு விழா. அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।